ஒரு காலத்தில் இஸ்ரேலின் உற்ற நண்பன் என்று போற்றப்பட்ட அமெரிக்கா அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இடையிலான உறவில் தற்போது ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டுள்ளது. ஈரானுடன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தத்தை எட்ட டிரம்ப் தீவிரமாக முயற்சி செய்து வரும் நிலையில் இஸ்ரேல் லெபனான் மீது நடத்தி வரும் தாக்குதல்கள் அவருக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்சில் நடைபெற்ற G7 மாநாட்டில் பேசிய டிரம்ப், நானும் அமெரிக்காவும் இல்லை என்றால் இஸ்ரேல் என்ற நாடே இருந்திருக்காது. எத்தனையோ அதிபர்கள் செய்ய துணியாத காரியங்களை நான் இஸ்ரேலுக்காக செய்துள்ளேன். ஆனால் நெதன்யாகு தற்போது பொறுப்பில்லாமல் நடந்து கொள்கிறார் என்று மிக கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்துள்ளார். இந்த அதிரடி திருப்பத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் அழுத்தம் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். அமெரிக்காவில் தற்போது கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாலும் போர் என்பது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாலும் இந்த அமைதி ஒப்பந்தத்தை தனது மிகப்பெரிய வெற்றியாக மாற்ற டிரம்ப் துடிக்கிறார். ஒருவேளை நெதன்யாகுவின் நடவடிக்கைகள் இந்த ஒப்பந்தத்தை சீர்குலைத்தால் அவருக்கு எதிராக தனது அதிகாரத்தை பயன்படுத்தவும் டிரம்ப் தயாராக இருப்பதாக வாஷிங்டன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நெதன்யாகுவிற்கு நிதானம் இல்லை என்று அவர் பகிரங்கமாக கூறியிருப்பது பல தசாப்த கால அமெரிக்க இஸ்ரேல் உறவில் ஒரு புதிய மற்றும் ஆச்சரியமான போக்கை காட்டுகிறது. உண்மையில் நெதன்யாகு கடந்த 4 அமெரிக்க அதிபர்களுடனும் ஒரு கட்டத்தில் முரண்பட்டுள்ளார். ஆனால் டிரம்ப் அளவுக்கு எவருமே இத்தனை வெளிப்படையாக அவரை சாடியதில்லை. அமெரிக்காவில் உள்ள ஜனநாயக கட்சியினர் டிரம்பின் இந்த பேச்சை இஸ்ரேலின் இருப்பையே ஒரு தனி மனிதனின் தயவில் இருப்பதாக கூறுவது அபத்தம் என்று விமர்சித்தாலும் குடியரசுக் கட்சியினர் இதனை ஒரு குடும்பத்திற்குள் ஏற்படும் கருத்து வேறுபாடு என்றே பார்க்கின்றனர். ஒருபுறம் டெல் அவீவில் இருந்து ஜெருசலமிற்கு தூதரகத்தை மாற்றியது முதல் பணைய கைதிகளை மீட்டது வரை இஸ்ரேலுக்காக தான் செய்த உதவிகளை பட்டியலிடும் டிரம்ப் அதே உரிமையுடன் இப்போது நெதன்யாகுவை கழற்றிவிடவும் தயங்கவில்லை. வரும் வெள்ளிக்கிழமை ஜெனீவாவில் நடைபெறவுள்ள அமைதி ஒப்பந்தம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பல ஆண்டுகால பகையை மாற்றி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் அதிபர்கள் பிடென் மற்றும் கமலா ஹாரிஸ் ஆகியோர் நெதன்யாகுவுடன் முறப்பட்ட போது மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட்டனர். ஆனால் டிரம்ப் எவ்வித தயக்கமும் இன்றி அவரை பொதுவெளியில் விமர்சிப்பது சர்வதேச அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. டொனால்டு டிரம்ப் தனது பிடிவாதமான ராஜதந்திரத்தால் நெதன்யாகுவை வழிக்கு கொண்டு வருவாரா அல்லது இந்த நட்பு முழுமையாக முறியுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.